நான் இன்றைக்கி செங்கீரை பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானே எண்ணெய் ஊற்றிடலாம். கடாய் சூடாயிடுச்சு. 1 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 3 ஊற்றிருக்கேன். பெருசாக இருந்தால் 1.5 ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்துலேயே 2 வெங்காயம். கீரைக்கு வெங்காயம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். அது சின்ன வெங்காயமாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்கிட்ட பெரிய வெங்காயமாக தான் இருக்க போடுறேன். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிளகாய் பொடி 1 ஸ்பூனு, நான் தண்ணி ஊற்றி போடுறதில்ல, அதனால் கீரைக்கு தண்ணி ஊற்றாமையே வதக்க போகிறேன். அதனால் நான் தூளுப்பு போடுறேன். தூளுப்பு 1 ஸ்பூன், நல்லா வணங்கட்டும். அடுப்பம்லி வெங்காயத்தை முக்கால்வாசி பதத்துக்கு அரைவாசி பதத்துக்கு மட்டும் வணக்கி விடுங்க. ரொம்ப ரொம்ப வணக்கி விட்டிங்கன்னா கீரையோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நான் கீரை இந்த மாதிரி தண்ணியில் 3 தடவை அலசிட்டு நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். நான் செங்கீரை எடுத்துருக்கேன் இன்னைக்கு செய்யறதுக்கு. நல்லா மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். தண்ணி அதே ஊற்றுது பாருங்க. நான் தண்ணி ஊற்றவே இல்லை. கீரையில் இருக்கிற தண்ணியே இப்போ விழுது பாருங்க. நான் நைட்டுக்கும் கீரை வாங்கிட்டு வந்தேன். நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கறதுனால அடிக்கடி செக் பண்ணிக்கணும், இல்லைன்னா அடி வத்திரும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கீரையிலே தண்ணி நல்லா விடுது. நான் தண்ணி ஊற்றவே இல்லை, தொளிக்கவும் இல்லை. அலசி போட்டதோடு சரி, வீடியோ கட் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன்.
பாருங்க. அதிலேயே தண்ணி விடுது. பாருங்க எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ள தேங்காய் எடுத்துட்டு தேங்காயெல்லாம் துருவி எடுத்துட்டு வந்துரலாம். 10 நிமிஷம் வேகட்டும். பார்க்கலாம். சின்ன தண்டெல்லாம் அப்பவே நறுங்கிடுச்சு. பெரிய தண்டு தேங்காய் போட்டு இறக்கியாச்சு. ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டேன். போட்டாச்சு. இன்னைக்கு செஞ்சது ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு அடுப்பு ஆஃப் பண்ணாமையே விட்டுட்டேன். செங்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.